எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கிட்டத்தட்ட 5 மாசம் முடிஞ்சதால, ஒரு சரியான சந்தர்ப்பம் சொல்லலாம். ஸோ, நான் முன்னாடியே சொன்ன மாரி, எனக்கு ஒரு 5 வருஷத்துல நிச்சயமா வந்து ஒரு 1,00,00,000 தேவைப்படுது. அத வந்து நான் எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஒரு லாங் டெர்ம் ஜர்னி. ஸோ, என்னோட இனிஷியல் போர்ட்ஃபோலியோ சைஸ் பார்த்தீங்கன்னா 30,00,000. அப்புறம் நான் மாசம் எப்படியாவது வந்து ஒரு 50,000 அதில அதிகப்படுத்தணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வருஷம் இதுவரைக்கும் இந்த 5 மாசமும் நான் அதிகப்படுத்தல. ஏன்னா வந்து ஸ்டார்ட்டிங் ஜர்னி அப்படிங்கிறதால இந்த 30,00,000 கம்ப்ளீட்டா உள்ள கொண்டு வரதே வந்து முக்கியமான ஒரு ஃபோக்கஸா இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ஃபோலியோல ஹை. அதாவது அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட்னால. ஏன்னா வந்து நான் யூஸ் பண்றது வெறும் வேல்யூ இன்வெஸ்டிங் மட்டும் கிடையாது. ஒரு மிக்ஸ், அதாவது குரோத் இன்வெஸ்டிங் அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்டு தீம். இதுபடி இப்ப ஜனவரியிலேருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 27லேருந்து 30% லாஸ்ல காமிச்சிருந்தது. அது அன்ரியலைஸ்டு லாஸ். அதுலேருந்து நான் கடந்த 2 மாசத்துக்கும் குறைவாவே டைம்ல எப்படி ஃபுல்லா ரெக்கவர் ஆகி, இப்போ வந்து ஒரு 2,00,000க்கும் மேல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். ஸோ, என்னோட இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு 29லேருந்து 36 ஸ்டாக் வச்சிருந்தேன். அதுல ஒரு சிலதெல்லாம் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ, நான் வந்து என்னோட அ ஸ்விங் ட்ரேடிங்லயே வந்து ஒரு சில ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஸ்விங் ட்ரேடிங், ஒரு சிலது வந்து ஒரு லாங் டெர்முக்கு வாங்குனது, அதுக்கப்புறம் அது ஃபிட் ஆகாது, திரும்ப ரீஎன்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதால வெளியில வந்திருக்கேன். ஏன்னா, ஒரு சில ப்ராஃபிட் நம்ம அப்பப்போ புக் பண்ணலன்னா, அது லாஸ்ட்ல போயி, அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப அதிகமா வந்து அக்யூமுலேஷன்லயே போயிட்டுருக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு அக்ரெசிவ் கோல் வச்சிருக்கிறதால. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் நான் வந்து அத பத்தியே தனியா வந்து நாளைக்கு வீடியோ வருது. அதுல சொல்லப் போறேன். பட் ஓவராலா இந்த ஸ்விங்ல மட்டுமே வந்து ஒரு 2,00,000 மேல வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 5 மாசத்துக்குன்னு பார்த்தா கூட 3 மாசம் நான் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டு, இப்போதைக்கு வந்து ஒரு 26 ஸ்டாக் தான் வச்சிருக்கேன். இதுல ரொம்ப அதிகமா நான் வந்து நம்பிட்டு இருக்கிறது வந்து கொச்சின் ஷிப்யார்ட், எல்டி ஃபுட்ஸ், ஷ்னைடர், முக்கியமா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுந்தரம் ஹோல்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா, சுந்தரம் ஹோல்டிங்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி எக்ஸிட் ஆயிட்டு வெளில வந்துட்டேன். அப்புறம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து இப்ப இருக்கிறதுலயே வந்து அதிகமா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% வரைக்கும் மேல போயிருக்கு. அது 15% வரைக்கும் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதிகமா பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்எஸ் அதுவும் வந்து அதிகம். ரெடிங்டனும் அதிகம். ஸோ, ஒரு சிலது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். நெறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது எக்ஸிட் ஆயிருக்கேன். பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் வந்து தான் வந்து அதுதான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ரெக்கவர் பண்றதுக்கே முக்கியமான ரீசன். அதாவது கொச்சின் ஷிப்யார்ட், மசகான் டாக், ஹெச்ஏஎல், பிஎல் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸிட் ஆயி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். பிஎல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 16,000 கிடைச்சது. அப்புறம் கொச்சின் ஷிப்யார்ட்ல மட்டுமே 36,000 கிடைச்சது. திரும்ப நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல டர்ன் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, மசகான் டாக். அதுதான் வந்து எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப அதிக ப்ராஃபிட் கிடைச்சது. 50,000. ஸோ இந்த இந்த மாரி வந்து ஒரு சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் தீபக் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா, திரும்ப என்டர் ஆயிருந்தாலும், இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 கிடைச்சது. அதே மாரி நான் வந்து பேங்கோ ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஆரம்பத்துல ஒரு மல்டி பேக்கரா எதிர்பார்த்து வாங்குனது. அது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 35% கீழ போயிட்டு, அது அப்புறம் இப்போ 55%க்கும் மேல ரெக்கவர் ஆகி, எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் குடுத்தோன்னே, போன வாரம் வெளில வந்துட்டேன். ஸோ, இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ பேங்கோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சரியான வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன் ஸ்டார்ட்டிங்ல. ஆனா, அதுக்கப்புறம் கீழ போனதுக்கப்புறம் நான் அவசரப்படாம, கொஞ்சம் அது 1,00,000க்கும் கீழ தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு டர்ன் அரவுண்ட் பார்த்தோன்னே 50% வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட்ட ஜாஸ்தி பண்ணதால, எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா, குயிக்கா வந்து என்னால வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து நெறைய கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து சொல்றது என்னோட ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, என்னோட
வீடியோ கமெண்ட்ஸே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்ஃபோலியோலாம் எப்படி ரெக்கவர் ஆகும்? ஒரு சில ஸ்டாக்லாம் ரெக்கவரே ஆகாது அப்படின்லாம் கூட நெறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பொதுவா இந்த எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து அனலைஸ் பண்ணாம வாங்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கே வந்து நானே என்னடா இது ஏன் வந்து இந்த அளவுக்கு கீழ போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஸோ எப்பல்லாம் வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃபோட பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் டிசம்பர் அதுக்கப்புறம் தான் வந்து அதோட கிளாரிட்டி கிடைச்சு ஜனவரிலேருந்து ரொம்ப மோசமாச்சு. ஸோ பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய மார்க்கெட் ஷேர் இருந்தாலுமே நெறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதால ரொம்ப அடி வாங்கியிருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மேக்கர்ஸ் அப்புறம் ஆட்டோமொபைல் ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சடனா வந்து ஒரு குரோத் தெரிஞ்சதால, இது நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. இது இன்னமும் மேல போக வாய்ப்பு இருந்தாலுமே, எனக்கு மத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அது 20% ப்ராஃபிட் அதுவும் வந்து ஒரு 5 மாசத்துலங்கிறது வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான் நான் சொல்லுவேன். ஸோ, அதனால வெளில வந்துட்டேன். ஸோ, இன்னும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கிறதால, அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா வந்து இந்த இந்த 3 ஏரியா தான். அதாவது வந்து ஷ்னைடர், ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுந்தரம் ஹோல்டிங். என்பிஎஃப்சிஸ் வந்து நிச்சயமா வந்து அடுத்த கொஞ்சம் மாசங்களுக்கு வந்து ஒரு லைம்லைட்ல இருக்கும். ஷிப்பிங்கும் இருக்கும். அதே மாரி கிரீன் எனர்ஜிக்கு வந்து நிச்சயமா வந்து லாங் டர்ம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதனால தான் இதுல என்டரே பண்ணேன். இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருந்தாலுமே இது வந்து என்னோட லாங் டர்ம் ஹோல்டிங் அதாவது போர்ட்ஃபோலியோ ஸ்டாக் அப்படிங்கிறதால இதை வந்து நான் டச் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு சிலதெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காக இருந்தாலுமே நான் ஸ்விங் பண்ணேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐஎல், பிஎல்லாம் வந்து திரும்ப வந்து அது வந்து எனக்கு ஒரு நல்ல சமயம் கிடைக்கும் போது திரும்ப என்டர் ஆவேன். ஸோ பொதுவாக ஒரு 20 ஸ்டாக் 25 ஸ்டாக்குள்ள இருந்தால் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறது நல்லதுங்கிறதால நான் ஒரு சமயத்தில் 33 ஸ்டாக் வரைக்கும் போயிருந்தாலும் அதுக்கப்புறம் இப்போ கம்மி பண்ணி ரொம்ப வந்து சைஸ் பண்ணி இப்போ 26 ஸ்டாக்குள்ளே வந்திருக்கேன். இதுலேயும் ஒரு சில ரொம்ப ப்ளூப்பர்ஸ் அதாவது வந்து பேட் பெர்ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ கிரீன், அசோகா பில்டுகான், அப்புறம் வந்து எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங், அப்புறம் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்டிஏ மைண்ட்ரி, எம்ஐசிஇஎல், நாட்கோ ஃபார்மா, என்டிபிசி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர் பெர்ஃபார்மராக தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு புக் லாஸ் அதாவது நஷ்டத்தை புக் பண்ணி வெளியில் வர்றது தேவையே இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே கேஷ் செக்மெண்ட்ல இருக்கிறதால அதுவும் எனக்கு 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு வந்து டைம் இருக்கிறதால நான் வந்து எதுலேயும் அவசரப்பட போகிறதில்ல. ஏன்னா வந்து அப்படி நான் அவசரப்பட்டிருந்தா இந்த பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லாஸ்ட்ல தான் போயிருக்கும். அதோட டேர்ன் அரவுண்ட் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தவறுகளும் நான் பண்ணேன். எல்டி ஃபுட்ஸ் அவசரப்பட்டு வெளியில் வந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து திரும்ப என்டர் ஆயிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல பாடம். ஏன் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதால. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது மாசம் மாசம் மட்டும் அதை வந்து பார்க்கறது நல்லது. டெய்லி பார்த்து அதை போய் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தேவையே இல்லை. அதனால தான் மாசம் தான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதில் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும்போது அதாவது டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏப்ரல் மாதம் வந்தப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து 50% கீழே வந்து போயிருக்கு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. அப்பையிலேருந்து தான் நானே வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு கொச்சின் ஷிப்யார்ட், மேஸ்டாக், அதுக்கப்புறம் முக்கியமாக ஹெச்ஏஎல்பி எல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் என்னோட போர்ட்ஃபோலியோ 7 லட்சம் லாஸ்ட்லேருந்து 3 லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட்டில் போனதுக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.